This video is sponsored by Gen Reviews. Hello guys, welcome back to Team Awesome Channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது இந்த கான்விகர்ச்சன்ஸா அது என்னது, அது என்ன பழைய மோடு கைஸ், கான்வோ கரன்ஸா எனக்கு சொல்ல தெரியல கைஸ் கரெக்டாக. அந்த மோடு தான் கைஸ் விளையாட போகிறோம். இந்த மோடு தான் விளையாண்டு பல நாள் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம என்ன எடுக்கலாம், சரி MP பாட்டி எடுத்துடும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும், நம்ம பிரேம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி விட்ரு கைஸ். கைஸ் வாங்க போகலாம். இப்போ எங்களை ப்ரிவெண்ட் பண்ணணுமா வெஹிக்கிளில்? சரி, அதெல்லாம் ஈஸியாக ப்ரிவெண்ட் பண்ணிடலாம். ஏற்கனவே நம்ம டீம்மேட் ஒருத்தன் போயிட்டாங்க கைஸ். அடா 2 பேர் ஒரே ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அவன் அப்போ இருந்து அடிக்கிறான், அங்கேருந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க கைஸ். ஏதோ சோனியா ஏகே வச்சுக்கிட்டு இருக்காங்க கைஸ். டிமிட்ரி, இதில் கூட டிமிட்ரி யூசர்ஸ் ஒர்க் ஆகல கைஸ். இன்னும் மேப்புக்கு டிமிட்ரி நல்ல ஒரு ட்ராகு போச்சு. கிரனேடா, எனக்கு கிரனேடு எரிச்சலாக ஒரு கைஸ். நீ யாருன்னா சேர்த்து போயிட்டேன். சரி, ஃபஸ்ட்டு டைம் சாப்பிட்றேன் கைஸ். 5 மீட்டராக நாட்டியிருக்காங்க போடு கைஸ். பாருங்கள், உட்பக்கரில் ஹெட்ஷாட்டை மட்டும் எப்படியே தர லைனாக வருவாங்க. லைனாக 3 பேருக்கு 2 பேருக்கு கரெக்டாக ஹெட்ஷாட் வரும் கைஸ். பாருங்களே, ஃபஸ்ட்டு 2 பேரும் மாட்டுவாங்க கைஸ். இதில் 3வது ஆள் சரியான ஹெட்ஷாட் கைஸ்ண்ணா. அதுக்கடுத்து ஹெட்ஷாட்டே விழாது. நம்ம வண்டியிலே எல்லாம் பட்டுரும் கைஸ், எரிச்சலாக இருக்கும். வண்டியிலே எல்லாமே பட்டுரும். நம்ம வந்து MP பாட்டி எடுத்துருவோமா, இல்லை டபுள் வேரில்? ஓகே, இங்கே ஒரு வந்துட்டாங்களே. ஆனால் 59 மீட்டர்ஸ் தான். 1 நிமிஷம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. சரி, நம்ம MP பாட்டியே எடுத்துருங்க கைஸ். வேறு கன்று எடுத்தா வருங்க. அடப்பாவே, MP பாட்டி எடுப்பேன்னு நினச்சேன் கைஸ். நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி மறந்துடுச்சு. டபுள் வரலாம் ஒழுங்காகவே அடிக்க மாட்டேன் கைஸ். அதனால MP பாட்டி தான் அடுத்து ஃபுல்லாக விளாடுவேன். கிரனேடில் சாவேன் பாருங்க கைஸ். இந்த மேத்தில் முக்கால்வாசி கிரனேடில் தான் கைஸ் நான் சாவேன். இப்போ தான் MP பாட்டியே விளையாடுவோம்னு நினச்சிட்டு MP பாட்டியே ஃபுல்லாக எடுப்பேன். கிரனேடில் தான் கைஸ் நான் முக்கால்வாசி சாவேன். கிரனேடாக போடுவாங்க, எரிச்சலாக வரும் கைஸ். தொலையிலேயே வாங்கினாங்க கைஸ். தானே இதுடா இன்னொருத்தவன் எவனா உள்ளே இருக்கான மாதிரி காமிக்குது. $21 டேமேஜில் ஒரு கில்லு. வேறுங்க கிரனேடுதான், கிரனேட்லேயே சாகும். நாங்கள் தான் முக்கால்வாசி கிரனேடு அப்படி தான் கைஸ். ஓவர் டைம் வேறு அவங்களுக்கு கொடுப்பாங்க கைஸ். ஓவர் டைமு அதையும் சொல்லிட்டுருவாங்க. நாங்கள் ஓவர் டைம் இல்லாமல் ஜெயிச்சிருவோம். மிஷன் அக்கம்ப்ளிஷ்ட். இப்போ நாங்கள் கைஸ் அவங்க பாருங்க, வெறும் 50 மீட்டர்ஸ்னால் போயிருக்காங்க மொத்தமாகவே. வார நம்ம டீம்மேட்ஸ் ஓல்டு பிளேயர் கைஸ், நம்மளை மாதிரி. ஆனால் இது நம்மளோட 2வது அக்கௌண்ட்டு கைஸ். மொதல் அக்கௌண்ட் அது போயிருச்சு கைஸ். மொதல் அக்கௌண்ட் ஹேக் ஆயிடுச்சு. இது நம்மளோட 2வது அக்கௌண்ட்டு தான். சாவுடா, கிரனேடாக போடுறாங்க கைஸ். அதுக்குள்ளேயே நாங்கள் அரைவோட செக் பாயிண்ட்டு. அவங்க அவ்வளோ நேரம் ஆக்குனாங்க செக் பாயிண்ட்டுக்கு அரைவ் ஆகிறதுக்கு. அவ்வளோதான், தாண்டிடுவோம். 50 மீட்டர்ஸ் அதுக்குள்ளேயும் தாண்டிடுவோம் கைஸ். அவ்வளோதான், 50 மீட்டரையும் தாண்டி 60 மீட்டருக்கு போயிட்டோம்.
உங்களுக்கு கரெக்டாக வர தெரியல கைஸ். இப்படி பின்னாடியே வண்டிக்கு பின்னாடி ஒழிச்சுக்கிட்டே வந்துட்டு சைடில் இருக்கிற எனிமியை எல்லாம் சேர்ந்து அடித்தோம்னா கரெக்டாக இருக்கும். அவங்க அப்படி பண்ணவே இல்லை. எல்லாம் ஒருத்தன் மட்டும்தான் இருந்தால் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஏகே வச்சு ஒருத்தவன் அடிச்சுக்கிட்டே இருந்தான். ஒருத்தாள் மட்டும் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க கைஸ். ஓகே, வேறு எவனுமே அடிக்கலான்னா அவன் டீமில் அனைமே ஐயோ போச்சு மாட்டிக்கிட்டேன். வெளியே வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு அவன் ஒருத்தாள் மட்டும் டேமேஜ் நிறையா கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ பாஞ்சு வராங்க. இவன் ஒருத்தர் மட்டும் எங்களை அடிப்பான். அவர் எவ்வளோமே அடிக்க மாட்டாங்க கைஸ். சோனியா கேரக்டரு அப்புறம் 2 கேரக்டர் இருந்தாங்களே அவங்க எல்லாம் சுத்தமாக அடிக்கல. ஆனால் 2 சோனியாவும் இவங்க மட்டும் வந்தாங்க. மீதி இருக்கிற 2 கேரக்டர் எங்கே போனாங்கன்னே தெரில. ஆஃப்லைன் போயிட்டாங்களே என்னன்னே தெரில. அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரில கைஸ். அவங்கள பார்க்கவே இல்லை நான். நான் கூட போய் நம்ம எனிமி நினச்சேன் கைஸ். செத்துட்டேன். பண்ணி எம்பி40க்கு புல்லட் கம்மியாக இருக்குது கைஸ். அது என்ன கைஸ் பிரச்சனை? 18 புல்லட் கம்மியாக இருக்குங்களே. எல்லா எம்பி40 கம்மியாக தான் இருக்கும். பண்ணி எம்பி40க்கு இது பண்ணணும் கைஸ். அது என்னது மேகசின் வேணும். மேகசின் இருந்துச்சுன்னா நல்லா அடிக்கும் கைஸ். சும்மா நான் கிரனேடை தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தேன். இது நேரம் மாட்டுவானு சொல்லி எவனுமே வரல. சரி நாங்கள் இப்படியோ ஜெயிச்சிருவோம் கைஸ். அரையோட செக் பாயிண்ட் புயா. ஓகே கைஸ், என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பர். என் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டி விட்ருங்க கைஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் கைஸ். பாய்.